அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்ட் சி பார்த்துட்ருக்கோம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். நேற்று பாரதியாரை பார்த்துட்டோம். இன்றைக்கி பாரதிதாசன் அவர்களை பார்க்கலாம். பாரதியாரை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். பாரதிதாசன் 1891 பிறந்து 1964 மறைஞ்சிருப்பாங்க. 1891 தான் நம்ம அம்பேத்கர் பிறந்திருப்பார். 1964 பாரதியார் இறந்த அதே ஆண்டு தான் நம்ம ஜவஹர்லால் நேரு ஐயா அவர்களும் இறந்துருப்பாங்க. இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பிறந்த ஊர் புதுவை, பாண்டிச்சேரியில் தான் ஐயா பிறந்திருப்பார். காலம் 29/4/1891, 21/4/1964. பெற்றோர் கனகசபை இலக்குமி அம்மாள். பாரதியார் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இதை நம்ம 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றால்னு கொடுத்துருப்பாங்க. சில டைம் புக்கில் இருக்கிற கேட்குறேன்ற பேரில் அப்படியும் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. புதுவை அரசினர் கல்லூரியில் 16 வயதிலேயே பேராசிரியராக பணியமர்த்தப்பட்டார். 16 வயசுலேயே பேராசிரியராக பணியமர்த்தப்பட்டிருக்கார். இவர் முதலில் தொடங்கிய இதழ் முல்லை, குயில், பொன்னி எனும் இலக்கிய இதழ்களையும் நடத்தியிருக்காரு. குயில் பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், பாடும் குயில் முடியரசன். ஓகேவா, செட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே எனும் இவரது பாடலை புதுவை அரசு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக கொண்டுள்ளது. குரூப் 4 இதை கேட்டிருந்தாங்க. வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே யாரோடதுன்ட்டு. புதுவை அரசு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக கொண்டாடுகிறது. இதை புதுவை அரசு தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக கொண்டாடிட்டுருக்கு. பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளருடைய சட்டங்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டால் நம்ம பாரதிதாசன் தான். அடுத்து அவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்தலாம். புரட்சி கவிஞர் என்று அழைத்தவர் பெரியார். புரட்சி கவி என்று அழைத்தவர் அண்ணா தான். ஓகேவா, இது நம்ம 4வது புத்தகத்திலே இது இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கவி புரட்சி கவின்னு சொன்னது அண்ணா தான். புரட்சி கவிஞர்னால் அது பெரியார். பாவேந்தர் பெரியார் சொன்னது தான். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் ஒரு ரஷ்ய நாட்டு அறிஞர். நாளை என் தாய்மொழி இறந்து விடுமே, ஆனால் நான் இன்றே இறந்து விடுவேன்னு சொன்னவர். ஸோ அதனால் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம பாரதியார் அவரால் ஈர்க்கப்பட்டார். அதனால் அவர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவன்னு வச்சுக்கிட்டாங்க. தமிழ் கவி, தமிழரின் கவி அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். தமிழரின் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி யார்? பாரதிதாசன். இயற்கை கவிஞர்ன்றது பாரதிதாசன் ஐயா அவர்களுக்கு அப்புறம் வாணிதாசன் ஐயா அழைப்பாங்க. புதுவை கவிஞர், புதுவையில் பிறந்ததால் புதுவை கவிஞர். புரட்சி கவி அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. புரட்சின்னு ஒரு நூலை ஏற்றிருப்பார், அதனால் புரட்சி கவின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். புனைப்பெயர்கள்: கண்டழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன். 3 புனைப்பெயர்கள் இருக்கு. கண்டழுதுவோன், கிறுக்கன், கிண்டல்காரன். தமிழ்நாடு அரசு 1982 திருச்சியில் இவருடைய பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவியது. திருச்சியில் பாரதிதாசனுக்கும் கோவையில் பாரதியாருக்கும் இதே ஆண்டில் தான் கட்டியிருப்பாங்க. பாரதியாருடைய 100ஆண்டு விழாவில் 2 பல்கலைக்கழகங்கள், ஒன்று திருச்சியில், இன்னொன்று கோவையில். திருச்சியில் பாரதிதாசன் ஐயா அவர்களுடையது, கோவையில் பாரதியாருடையது. சரியா? தமது கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகர கருத்துக்களை பாடியதால் புரட்சி கவி என்று அழைக்கப்பட்டார். ரசூல் கம்சதேவ் என்பவர் ஒரு ரஷ்ய நாட்டு அறிஞர். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, உருசிய நாடுனா ரஷ்ய நாடு தான். நாளை எனது தாய்மொழி இறந்து விடுமையானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்றவர். தாய்மொழி தான் வரும். ஓகே, பாரதிதாசன் ஐயாவுடைய நூல்கள்லாம் பார்த்துடலாம்.
அழகின் சிரிப்பு, இயற்கையை வர்ணிக்கும் நூல் எதுனா அழகின் சிரிப்பு தான். குடும்ப விளக்கு, கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் நூல் வந்து குடும்ப விளக்கு. ஓகேவா, இது நம்ம 9வது புத்தகத்தில் இருக்கும். இருண்ட வீடு, கல்லாத பெண்களில் அவல நிலையை கூறும் நூலாக இருண்ட வீடுன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. எதிர்பாராத முத்தம், பொது உடைமையை வலியுறுத்தும் நூல். முத்தம்னு பார்த்தோம்னா ரொமான்ஸ்ன்னு நினைக்காதுங்க, அது பொது உடைமை. சரியா, எதிர்பாராத முத்தம்னு பொது உடைமை நூலை வலியுறுத்துகின்ற நூல். சாவின் முத்தம்னு சுரதாவுடைய நூல் ஒன்று இருக்குது. சரியா, அதோட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பாராத முத்தம் யார்? பாரதிதாசன். சாவின் முத்தம் யாருன்னு கேட்டால் சுரதா. சரியா, அடுத்து தமிழச்சியின் கத்தி, தமிழச்சி வாணிதாசன், தமிழச்சியின் கத்தி பாரதிதாசன். நம்ம பாரதிதாசன் ஐயாவுக்கும் வாணிதாசன் ஐயாவுக்கும் நிறைய கம்பேரிட்டிவ்ஸ் இருக்கும், நம்ம பார்க்கலாம். தமிழச்சின்னு கேட்டால் வாணிதாசன், தமிழச்சியின் கத்தி பாரதிதாசன். அடுத்து குறிஞ்சித்திட்டு முல்லைக்காடு. ஓகேவா, குறிஞ்சித்திட்டு முல்லைக்காடு. பாண்டியனுடைய பரிசு, இளைஞர் இலக்கியம். அதே மாதிரி பாருங்கள், குழந்தை இலக்கியம் வந்து வாணிதாசன், இளைஞர் இலக்கியம் பாரதிதாசன். சிரஞ்சீவி பர்வதத்தின் சாரல், சிரஞ்சீவி பர்வதத்தின் சாரல் சேரதாண்டவன். சேரமான் காதலி யாருன்னா கண்ணதாசன் ஐயா அவர்கள். சேர தாண்டவம்னா பாரதிதாசன் ஐயா அவர்கள். கண்ணகி புரட்சி காப்பியம், கண்ணகி புரட்சி காவியம் பாரதிதாசன் எழுதியிருக்காரு. அதே மாதிரி மாதவி புரட்சி காப்பியம் யார் எழுதியிருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிசிராந்தையார் நாடக நூல், இதுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது 1969 வாங்கியிருப்பார். மணிமேகலை வெண்பா, மணிமேகலை சீத்தலை சாத்தனார், மணிமேகலை வெண்பா பாரதிதாசன். இசை அமுது, சௌமியன், இரணையன். இரணையன் வந்து இணையற்ற வீரன், இவனுக்கு ஒப்பான வீரன் எவனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. கழைக்கூத்தியின் காதல். தமிழ் இயக்கம், ஒரே இரவில் இயற்றிய பாரதிதாசனின் நூல் எதுன்னு கேட்டால் தமிழ் இயக்கம். புரட்சிக்கவி, விடுதலை வேட்கை. புரட்சிக்கவின்னு ஒரு நூலே இருக்குது, சொன்னல. விடுதலை வேட்கை. சுதந்திரம், சுதந்திரம்னு பாரதிதாசன் ஒரு நூல் எழுதியிருக்காரு. சுதந்திர தாகம்னு ஒரு நூல் இருக்குது, 2001 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சேசு செல்லப்பா அவர்களுடைய நூல் தான் சுதந்திர தாகம். சுதந்திரம்னா பாரதிதாசன். திருக்குறள் உரை, திருக்குறளுக்கு பாரதிதாசன் உரையும் எழுதியிருக்கார். அடுத்த நாடகங்களை பார்த்துடலாம். ஊமை, படித்த பெண்கள், நல்ல தீர்ப்பு, காதலா கடமையா, இன்பக்கடல், அமைதி. இதெல்லாமே அவருடைய நாடக நூட்கள். உண்மை, படித்த பெண்கள், நல்ல தீர்ப்பு, காதலா கடமையா, இன்பக்கடல், அமைதி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். படித்த பெண்கள் காதலா கடமையா என்று ஒரு காலகட்டம் வரும்பொழுது அமைதியாகி விடுகிறார்கள் அல்லது ஊமையாகி விடுகிறார்கள். அதில் நல்ல தீர்ப்பினை எடுப்பவர்களுக்கு இன்பம் வந்து கடலளவு கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, படித்த பெண்கள் காதலா கடமையா என்று வரும்பொழுது அமைதி காக்கிறார்கள் அல்லது ஊமையாகி விடுகிறார்கள். அதில் நல்ல தீர்ப்பினை எடுப்பவர் எவரோ அவருக்கு இன்பக்கடல் காத்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்காக 1969 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். வடமொழியில் பில்கணியம் காவியத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூல் தான் புரட்சிக்கவி. புரட்சிக்கவின்னு ஒரு நூல் எழுதணும்ல, அது வந்து தமிழில் தழுவி எழுதப்பட்டது. மொழிபெயர்ப்புக்கும் தழுவலுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. மொழிபெயர்ப்புனா அது அப்படியே லாங்குவேஜ் மட்டும் மாற்றுறது, தழுவினா அதுலேருந்து கொஞ்சம் மாறுபடும். சரியா, பில்கணியம்ன்றத தழுவி எழுதப்பட்டதான் புரட்சிக்கவி. இது 1937 பாரதிதாசன் அவர்கள் இயற்றிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டு கவிதை வானில் ஒளி நிலாவாய் பவனி வந்த பெருங்கவிஞர் வந்து நம்ம பாரதிதாசன் தான். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு கேட்டால் பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் கவிதை வானில் ஒளி நிலவாய் பவனி வந்த பெருங்கவிஞர் யாருன்னு கேட்டால் பாரதிதாசன்.
செக் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட இவரது படைப்பு அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்புன்னு இவருடைய நூல் இருக்குல்ல, அது செக் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. பாரதிதாசனின் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் முடியரசன். இதை கேட்பாங்க. பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் முடியரசன். ஓகேவா? தலை மாணவர்களுள் ஒருவர் தான் பெருஞ்சித்திரனார். மூத்தவர்னு கேட்டால் முடியரசன், தலை மாணவர்னு கேட்டால் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் ஒரு இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 1938ஆம் ஆண்டு இந்திய திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கார். பாரதிதாசன் பாண்டிச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1954. ஓகேவா? 54 பாண்டிச்சேரியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவரது சிறப்பிக்கும் நோக்கில் தமிழக அரசு 1991 100வது ஆண்டு விழாவை கொண்டாடியது. இவருக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவியாக கருதப்படுபவர் கூப்பா ராஜகோபாலன் சொல்கிறாங்க. இவர் 10வது புத்தகத்தில் நம்ம படிப்போம். நாடு, மொழி, சமுதாயம், சீர்திருத்தம், இனம் முதலானவற்றை பாடுபொருளாக கொண்டு இயற்றியதாக இவரது நூல்கள் இரவா இலை இன்பக் களஞ்சியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? இரவா இன்பக் களஞ்சியங்கள் சொல்லிட்டு யாருடைய நூட்கள் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன். ஐயா அவர்களுடைய பாடல் வரிகளும் மேற்கோள்களையும் பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். 4ஆம் வகுப்பில் ஒரு பாடல் இருக்கும், இன்பத்தமிழ். இருட்டு அறையில் உள்ளதடா உலகம். இது இப்போ படிக்கும்போது இப்போ மனுஷபுத்திரன் அவருடைய கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சிலருக்கு பாதை தெரியவில்லை, சிலருக்கு பழக தெரியவில்லை, இருட்டு அறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கவிஞரில் மனுஷபுத்திரன் ஐயாவுடைய கவிதை இது. இருட்டு அறையில் உள்ளதடா உலகம், இது பாரதிதாசன் சொன்னது. அதுலேருந்து எடுத்து இப்போ ஒன்று சொல்லியிருக்கார். ஞாபகம் வந்தது, அதான் சொல்கிறேன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அப்படின்னு பாரதியாரை சிறப்பித்து சொல்லிடுவார். சொன்னது யாருன்னா பாரதிதாசன். யாரை சொன்னார்னா பாரதியார். கேள்விகள் இப்படி வரும், யார் யாரை சொன்னான், கூற்றுக்கு உரியவர் கூறியவர். ஓகேவா? அதை நான் கொஸ்டினை ஒழுங்காக பார்க்கணும். புதியதோர் உலகு செய்வோம்னார். நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம். நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்கிறார். கல்வி இல்லாத பெண்கள் கலநிறம் போன்றவர்கள், கல்வி இல்லாத மின்னாலை என்றும் மின்னாலென்றே உரைப்பேன்னு சொல்லிட்டு 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் குடும்ப விளக்கில் அந்த வரிகள் இருக்குது. அந்த வரிகளோட விளக்கம் தான் இது. இந்த வரிகளையும் கொடுக்கலாம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாதுங்கிறார். பெண்ணுன்னா பேதை, அறிவில்லாதவன்ற எண்ணம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உருப்படாது அப்படின்றார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்கார். எளிமையினால் தமிழன் ஒருவன் படிப்பில்லை என்றால் இங்குள்ளோர் அனைவரும் நானிடவும் வேண்டும். காசு இல்லைன்னு ஒருத்தன் படிக்காமல் இருக்கான்னா இங்கே இருக்கிற எல்லாருமே அசிங்கப்படணும் அப்படிங்கிறார். தனி ஒரு மனிதனுக்கு உளமில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம்னார் பாரதி. அதே மாதிரியாக படிப்பில்லை எனில், எளிமையினால் தமிழன் ஒருவனுக்கு படிப்பில்லை எனில் இங்குள்ள எல்லோரும் நானிடம் அசிங்கப்படணுன்றார். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். 7வது புத்தகத்தில் இருக்குது. தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. தாயை பழித்தவனை தாய் தடுத்தால் விட்டுவிடு, ஆனால் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விட்டுவிடாதே என்ற வரிகள் அது கடைசி வரி மட்டும் கொடுத்துருக்காங்க. தாயை பற்றி ஒருத்தன் தப்பாக சொல்லிட்டான்னா தாய் தடுத்துட்டா அவனை விட்டுடு, ஆனால் தமிழை ஒருத்தன் தப்பாக பேசிட்டான்னா தாயே தடுத்தாலும் அவனை விடாதன்றார். ஓகேவா? உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை. நம்ம உயிரையும் சரி நம்முடைய உணர்வுகளையும் சரி வளர்ப்பது எதுன்னா தமிழ் தான். ஓகேவா? சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது.
அதில் பகுத்தறிவுன்ற ஒரு வேர்டு வரத்தால் பெரியார் நம்ம போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? பகுத்தறிவு பெரியார், அம்பேத்கர், பாரதிதாசன், பாரதியார் 4 பேருமே பகுத்தறிவு பட்டுன்னு வரிகளை சொல்லியிருக்காங்க. அயோத்திதாச பண்டிதரும் சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ஆளுங்க எப்போவுமே மோஸ்ட்லி பகுத்தறிவுன்ற பார்த்தவொடனே நம்ம பெரியாரை போகிற மைண்ட் செட் நமக்கு வரும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை. இது நம்ம 9வது புத்தகம் தமிழ் புத்தகத்தில் இருக்குது. சரியா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. நம்ம அரசியல்வாதிகள் நிறைய மேடைகளில் இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு தான் இருப்பாங்க. அது நம்ம பாரதிதாசன் ஐயா அவருடைய வார்த்தை. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு என்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு என்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழும் இருக்குது, தமிழ் மக்களும் இருக்காங்க. இந்த இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தொண்டினை நாளும் செய்வோம். தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடித்தெழுந்து. எல்லா துறைகள்லையும் தொண்டு செய்யுங்க தமிழுக்குன்றார். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏடுகடல் அவன் வண்ணமடா. புதுவையில் பாரதியார் முன்னிலையில் இந்த பாட்டை பாடிப்பார். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏடுகடல் அவன் வண்ணமடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏடுகடலும் யாருடைய வண்ணம் தான்? பாரதியாருடைய வண்ணம் தான் சொல்லிட்டு. இனிமை தமிழ்மொழி எமது எனக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நவல் அமது. கனியை பிழிந்திட்ட சாறு என்ப தமிழிலும் இல்லை நான் பெற்ற பேர் அப்படின்னு ஒரு நல்ல பாடல் இது. இது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. நம்ம பழைய புத்தகங்கள் பார்க்கும்போது பார்க்கலாம். இனிமை தமிழ்மொழி எமது எனக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது. நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினில் யாவருக்கும் தமிழின் மீதில். இது ரெண்டும் ஒரே பாடல் வரை தான். முன்னாடி பின்னாடி இருக்கும். நனியுண்டு காதல் தமிழ் நாட்டில் யாவருக்கும் தமிழ் மீதில். நனினா ரொம்ப அழகான காதல் இருக்குது எல்லாருக்குமே, நாட்டில் எல்லாருக்குமே. இது மேலே? தமிழ் மேலே அப்படிங்கிறார். தமிழ்நாடு அரசு இவரது பாடலை நாட்டுடைமையாக்கிய ஆண்டு 1990. ஓகேவா? பாரதிதாசன் ஐயா அவருடைய பாடல்கள் எப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 1990 ஆக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு இவரது நினைவாக அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 2001. ஓகேவா? 2001 தான் இவருடைய அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 1971 ஏப்ரல் 29 முதல் இவரது பிறந்த நாளை புதுவை அரசு விழாவாக கொண்டாடிட்டு இருக்கு. புதுவை அரசோட சட்டமன்ற உறுப்பினராக நம்ம பாரதிதாசன் ஐயா எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு கீழே கமெண்டில் போடுங்க. எப்போலேருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க? 1971 கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. புதுவை அரசு கொண்டாடுறாங்க. தமிழக அரசு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? கூற்று காரணத்தில் நல்லா பார்த்துக்கோங்க. அதை சுப்புரத்தினம் ஒரு கவி என்று கூறியவர் யார்? பாரதியார் சொல்லியிருக்கார். யார்? சுப்புரத்தினம் ஒரு கவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்ததால் இவருக்கு பாவலர் பட்டத்தை வழங்கினார் பெரியார். தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று இவரை வர்ணித்தவரும் பெரியார். தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. பாரதிதாசன் ஐயா அவர்களை. பாரதிதாசன் ஐயா பெரியாரை ஒரு அழகான பாடல் பாடியிருப்பார். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் எழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் அப்படின்ட்டு. அண்ணாவால் 1946 புரட்சி கவி என அழைக்கப்பட்டார். ஓகேவா? புரட்சி கவினா அண்ணாவால் சொல்லப்பட்டது, கவிஞர்னா பெரியாரால் பாராட்டப்பட்டிருக்கார். பாரதிதாசனா புரட்சி கவின்னு சொன்னது அண்ணா, கவிஞர்னு சொன்னது பெரியார். சரியா? அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்பிய பேரறிஞன் என்று பாரதிதாசனை புகழ்ந்தவர் புதுமை பித்தன். ஓகேவா? புதுமை பித்தன் ஐயா ரொம்ப நவீன சிறுகதைகளை செழுமைப்படுத்தியவர்னு சொல்லிட்டு இப்போ குரூப் 4 கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஆள் தான் புதுமை பித்தன். அவருடைய ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்குது. வாழ்வதாக சொல்கிறோம், உண்மையில் வாழ்கிறோமா அப்படின்ற ஒரு கவிதை.
நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், வாழ்வதாக தான் சொல்கிறோம். ஆனால் வாழ்கிறதுன்றத நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுன்னு அது இங்கே கிடைக்குதா அப்படின்றத தான் சொல்லியிருப்பார். வாழ்வதாக சொல்கிறோம், ஆனால் உண்மையாக வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பார். எனக்கு அடிக்கடி அந்த வார்த்தைகள் தோணிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, அதை விடுவோம், இங்கே வந்துடுவோம். ஓகேவா? அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்பிய பேரறிஞன், ஓகேவா, அப்படின்னு சொல்லியிருக்கார். அறிவு கோயிலை கட்டி நம்மளை குடியேற்ற விரும்பிய பேரறிஞனடா பாரதிதாசன்றார். பாரதியாரின் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் கூட தமிழனாகி விடுவான்னு சொல்கிறார் சிதம்பரனார் செட்டியார். ஓகேவா? பாரதியாரின் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் கூட தமிழனாயிடுவான், அந்த அளவுக்கு அவருடைய தமிழ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சிதம்பரம் செட்டியார். பாரதிதாசனுக்கு தமிழ் கற்பித்தவர். ஓகேவா? பாரதிதாசனுக்கே தமிழ் கற்பித்தவன் பெரிய சாமின்னு ஒருத்தர் இருக்கான். பாரதிதாசனே இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவர் சொல்லி கொடுத்த குரு எந்த அளவுக்கு இருந்திருப்பாரு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. எனக்கு குயிலின் பாட்டும் மயிலின் ஆடலும் வண்டியின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும், பாரதிதாசனின் பாட்டும் இனிக்கும் சொல்லிட்டு திருவிக்கா சொல்லியிருப்பார். என்ன சொல்கிறார் திருவிக்கா? குயிலோட பாட்டு எனக்கு பிடிக்கும், மயிலோட ஆடல் எனக்கு பிடிக்கும், வண்டியினுடைய யாழ் எனக்கு பிடிக்கும், அருவியின் முழவு எனக்கு பிடிக்கும், அதே மாதிரி பாரதிதாசனுடைய பாட்டும் எனக்கு பிடிக்குன்றார் திருவி கல்யாண சுந்தரனார். பாரதிதாசனின் கவிதைகளில் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்பும் உண்டு, பயணம் உண்டுங்கிறார் ராப்பி சேதுப்பிள்ளை. யார்? சொல்லின் செல்வர்னு அழைக்கிறோம் நம்ம ராப்பி சேதுப்பிள்ளையை. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்பும் பேரறிஞன் புதுமை பெற்ற நம்ம முன்னாடி பார்த்தோம். பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி இருக்கிறார் என்றால் அது பாரதிதாசன். ராஜகோபாலன் இதுவும் முன்னாடியே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம நாளைக்கு அடுத்து பார்க்கலாம், நாமக்கல் கவிஞரை பார்க்கலாம்.